தோல்வி என்பது காலதாமதம் ஆகும் வெற்றி. உண்மை உங்கள் பக்கம் இருந்தால் நன்மைகள் கண்டிப்பாக வரும். சில நேரங்களில் நேரமாகலாம். லைஃப் இஸ் ஈக்குவல் டு டைம், டைம் இஸ் ஈக்குவல் டு மணி என்ற ஈக்குவேஷனை இந்தியாவில் பிரபலப்படுத்தினவன் நான். உங்கள் நேரம் பொன்னானது என்று சொல்வது பொய். அது வைரமானது, மாணிக்கமானது. அந்த நேரத்தை நீங்கள் 1 மணி நேரம் செலவழித்தால் எவ்வளவு பணம் வரும் என்று பாருங்கள். நீங்கள் செய்கின்ற சாதாரண வேலைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய கற்றுக் கொடுத்து ஓகே அதை டெலிகேட் பண்ணுங்கள். Delegation is a key to success. அப்பொழுது வெற்றி அடைவீர்கள். உங்கள் நேரத்தை புத்திசாலித்தனமாக உபயோகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பணம் வட்டிக்கு வாங்குவது வேண்டாம் என்று சொல்லுகிறார், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றோம். இன்வெஸ்டர்ஸ் தேவை என்கிறார், அதுவும் நல்லதுதான். ஆனால் அவருக்கு வியாபாரமே வாடிக்கையாளர்கள் தானே. அந்த வாடிக்கையாளர்களிடம் இருந்தே நீங்கள் பணம் வாங்கிக் கொள்ளலாமே. 3000 ரூபாய் 1 கிலோ பிரியாணி 1:2 கிலோ மீட்டோட விற்கிறீங்கன்னு வச்சுக்கீங்க. நீங்கள் 30,000 ரூபாயை கொடுங்கள், ஆனால் 10 முறை பிரியாணிக்கு பதிலாக 15 முறை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள். எல்லா வாடிக்கையாளர்களும் பணத்தை கொண்டு வந்து உங்களிடமே கொடுப்பார்கள். அந்த முதலீட்டை நீங்கள் உபயோகியுங்கள். அவர்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். வட்டி இல்லை. அதிகமாக 5 முறை போர்ஷன் பிரியாணியை கொடுங்கள். இதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இது ஒரு உதாரணமாக நான் கூறுகிறேன். சுப்ரீம் கோர்ட் என் லைசன்ஸை கேன்சல் பண்ணி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்வையாளர்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நான் லாரி ஓட்டுனேன். நான் சரியாத்தாமா ஓட்டிக்கிட்டு போறேன். எதுக்கு தப்பான லாரி வந்து குடிச்சிட்டு இடிச்சுட்டான். அது விதியின் செயல். அங்க ஒரு பிரச்சனை என்னன்னா அதை கடவுள்கிட்டையும் முறையிட முடியாது. ஏன்னா எனக்கு 14,000 கோடி கொடுத்த போது கடவுளை நான் கொஸ்டினே பண்ணல. ஏன் எனக்கு பணம் கொடுத்தேன்னு. நான் கோயிலுக்கு போய் கடவுளே எனக்கு தெரியாமல் பணத்தை கொடுத்து விட்டாயா என்று கேட்டிருந்தால் பணம் நான் இழந்த போது அதே கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கலாம், ஏன் என்னுடைய பணத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னு. அதை ஆங்கிலத்தில் சுருக்கமா why me அப்படின்ற கொஸ்டினை ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் காட். எது வந்தாலும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். எல்லோருக்கும் ஒரு மொபைல் போனை கொடுக்க வேண்டும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஏதாவது ஒரு பார்ட்டி அடுத்து வருகின்ற எலெக்ஷனில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 7 கோடி பேருக்குமே நாங்கள் ஸ்மார்ட் போனை கொடுக்கலாம் என்று சொல்லலாம். அதன் விளைவாக உங்களுக்கு 7 கோடி கஸ்டமர் கிடைக்கலாம். அது போதும் சார். வாழ்க்கை வந்து ஒரு ஆங்கிளில் மட்டும் ஜெயிக்காம ஒரு ஹோலிஸ்டிக்காக ஜெயிக்கணும். நான் வந்து சக்ஸஸ் பண்ணோன்னா ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது ரொம்ப முக்கியம். அது கூட ஹெல்த்தியாக இருக்கேன்னா, வெதர் மை ஃபேமிலி லைஃப் வித் மை ஒய்ஃப், மை சில்ட்ரன், வித் மை பேரண்ட்ஸ், வித் மை சிப்ளிங்ஸ் நல்லா இருக்கா, am I very peaceful, am I having love, இது எல்லாமே சேர்ந்தால் தான் ஒரு ஹோலிஸ்டிக் சக்ஸஸ். அந்த ஹோலிஸ்டிக் சக்ஸஸ் என்னால் வந்து அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ முடியுதுன்னு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து கடவுள் கொடுத்த வரம். அண்ட் என்னோட குரு, ஐ எம் அ வெரி ஸ்பிரிச்சுவலி ரூட்டட் பர்சன். ஸோ நான் வந்து வருஷத்தில் 7 நாள் மௌன விரதம் போகிறது. தென் ஐ சிட் அண்ட் மெடிடேட் எவ்ரி டே ஒரு டிசிப்ளின் லைஃப், மீனிங் 1 மணி நேரம் எப்படியாவது யோகா இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறது. ஐ இன்வெஸ்ட் குவாலிட்டி டைம் வித் மை ஒய்ஃப். இன்ஃபேக்ட் என் ஒய்ஃபை வந்து கவர்னன்ஸ் போர்டில் போட்டு ஐ கீப் அர் இன்ஃபார்ம்ட் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் த பிஸ்னஸ். ஸோ அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணி ஷீ ஹர்செல்ஃப் சக்ஸஸ்ஃபுல் இன் ஹர் ஓன் ஃபீல்ட். பட் ஈவன் தென் ஐ இன்வால்வ் ஹர் இன் த பிஸ்னஸ். என் பையன் இன்னைக்கு வந்து நல்லா படிச்சு ஹி இஸ் டூயிங் வெரி வெல். ஹி ஸ்டேஸ் இன் த US, நியூயார்க்கில் இருக்காரு. என்னதான் ஆனாலும் ராத்திரி போயிட்டு தூங்க போகுது, ஐ கெட் அ வெரி பீஸ்ஃபுல் அண்ட் அ பியூட்டிஃபுல் ஸ்லீப்.